இன்னைக்கு என்ன திடீர்னு கோயிலுக்கு வந்தீங்க? இதுவே லேட்டு. அன்னைக்கு அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்சு சந்துரு என் கழுத்துல தாலி கட்டின அன்னைக்கே இல்ல அடுத்த நாளாச்சும் வந்திருக்கணும். ஆனா இப்பதான் வர முடிஞ்சது. கவலையே படாதீங்க பாரதி. இந்த கடவுள் எப்பவுமே உங்களுக்கு ஆறுதலா இருப்பாரு. நல்ல தேக ஆரோக்கியத்தோட இருங்க. இந்தாங்க தீபாராதனை எடுத்துக்கங்க. தீர்க்க சுமங்கலி பாபா. கோயில் அழகா இருக்குல்ல? ஆமா அத்தை. ஆனா இந்த கோயிலுக்கு நாம வந்ததே இல்லல்ல. அண்ணி தான் சொன்னாங்க, ரொம்ப விசேஷமான கோயிலாம், வேண்டுதல் எதுவா இருந்தாலும் நிறைவேறும்னு சொன்னாங்க. பாப்போம், இங்க வந்ததுக்கு அப்புறமாவது ஏதாவது நல்லது நடக்க போதான்னு. நம்ம ஐஷுவையும் கண்டிப்பா இங்க கூட்டிட்டு வரணும். ஆமா அத்தை, அவளையும் ஒரு நாள் இங்க கூட்டிட்டு வரணும். சரி வா. இது வரைக்கும் எப்பவுமே நம்ம கஷ்டத்தை சொல்லி கடவுள்கிட்ட அழக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே தான் வருவேன். ஆனா திரும்ப இப்ப வந்திருக்கேன். அது மட்டும் இந்த நிமிஷம் வரைக்கும் மாறல. என்னாச்சு? சரி, ஃபேக்டரியில தான் எந்த பிரச்சனையும் இல்ல, வீட்டுல தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஐஷுவோட பிரச்சனையே இப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு ஃபேக்டரியோட பிரச்சனை அதை விட அதிகமா இருக்கு. கரெக்ட் தான். அது மட்டும் இல்ல, அந்த பாரதி பொண்ணு பாவம், எங்க இருக்காளோ எப்படி இருக்காளோ, கடவுளுக்கு தான் வெளிச்சம். வா. சாமி சொல்லுங்க, இந்த வரேன். அர்ச்சனை யார் பேருக்குமா? சாமி பேருக்கே பண்ணிடுங்க. அப்படியே பண்ணிடுறேம்மா. சாமி முன்னாடி அழக்கூடாதுன்னு நீங்க தானே சொல்லிருக்கீங்க. ஆமா பவி, சாமி முன்னாடி வந்து நின்று அழுதா பாத்தியா இவள, நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சாமி கோச்சுக்குமா அப்படின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. எனக்கு கடவுள் மேல ரொம்ப பாசம். கஷ்டத்துல இருக்கும்போது பாசமானவங்களை பார்த்தா நமக்கு உடனே அழுக வரும்ல, அந்த மாதிரிதான் எனக்கும் அழுக வந்துருச்சு. சரி விடு.
பாரதி மேடம் பாரதி மேடம் என்னாச்சு மேடம், பாரதி மேடம் 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 என்னாச்சு மேடம் என்னாச்சு பாரதி? ரேணு, ஏய் எங்க போயிட்டு இருக்க? ரேணு, நீ எப்படிமா இங்க? என்னம்மா என்னாச்சு? தண்ணி மேடம். தண்ணியா? தண்ணி இருந்தா கூட இருங்க. என்னம்மா, யாருக்கு என்னாச்சு? ஏய் ரேணு, எங்க போறா இவ? வா. என்ன? கொஞ்சம் தள்ளுங்க. ஏய் பாரதி, என்னம்மா அது? என்னாச்சு உனக்கு? ஆ? என்னம்மா, ஏன் இப்படியாச்சு? என்ன இவளுக்காச்சு? காலையில இருந்து எதுவும் சாப்பிடல மேடம். இதுல அடி பிரதர்ஷனம் வேற பண்ணாங்க. ஐயோ, என்ன பாரதி இந்த மாதிரி சமயத்துல எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்க? சரி இந்திரி, இந்தாங்க. பாத்து பாத்து. மெதுவா மெதுவா. ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லைங்க, பரவாயில்ல. அது ஜஸ்ட் பசி மயக்கம் தான், வேற ஒன்றும் இல்லை. நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. என்னம்மா இது? திடீர்னு எங்க போன? ஆ? உன்னை காணோன்னு நானும் சந்துருவும் எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? சரி, அவரும் ஸ்வேதாவும் பண்ணது தப்புதான். அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அதுக்காக என்கிட்ட கூடவா நீ சொல்லாம போவ? ஏமா இப்படி பண்ண? சாரி ஆண்டி, என்னால் அந்த வீட்டில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் நான் ஒதுங்கி இருக்கேன். சரி விடு. இப்ப நீ எங்க இருக்க? அட்ரஸ் கொடு. ஆ, ஆ, அது என்ன? இல்ல, கண்டிப்பா வேணுமா ஆண்டி? நான் எனக்காக தான் கேக்குறேன். பிரசவ நேரம் வேற நெருங்கிடுச்சு. இந்த மாதிரி நேரத்துல உன்னை அடிக்கடி வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்கணும்ல, அதுக்காக தான் கேக்குறேன். ம், ம். உங்க போனுக்கு நான் அட்ரஸ் அனுப்பி வைக்கிறேன். ம், சரி. அப்புறம் உனக்கு என்ன உதவியா இருந்தாலும் நீ என்கிட்ட கேளு. நான் வந்து உன்னை பாத்துக்கிறேன். ம், சரிங்க ஆண்டி. ம். ரேணு, பத்திரமா பாத்துக்கோ. ம். வரேன். ம். நான் வேணா கார்ல போய் உன்னை டிராப் பண்ணிட்டுமா? ஆ, இல்ல பரவாயில்ல ஆண்டி, நாங்களே போய்க்கிறோம். ஆ, சரி. ம், ம். போலாம். சரி. இந்த சாமி ரொம்ப பவர்ஃபுல் தான் அத்தை. உங்க வேண்டுதல உடனே நிறைவேற்றிருச்சு. பவி, பாரதியை பார்த்தது யாருக்கும் தெரிய வேணாம். ம்? ம். வா. சந்துரு, மா, என்னடா நான் உள்ள தேடிட்டு இருக்கேன், நீ இங்கே நிக்கிற? இல்லம்மா, அப்படியே சும்மா. சரி, இந்தா கோயில் பிரசாதம். என்னம்மா, என்ன விசேஷம்? வழக்கம் போல கோயிலுக்கு போயிருந்தேன்டா. ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. அப்படியா? ம். பாரதிய பார்த்தேன். இந்த விஷயத்த நேரடியா உன்கிட்ட மட்டும்தான் சொல்லணுங்கிறதுக்காக உன்னை பார்க்க வந்தேன். வேற யார்கிட்டமா சொல்லணும்? ஐயோ, வாய்ப்பே இல்ல. யார்கிட்டயும் இந்த விஷயத்த சொல்ல போறதும் இல்ல. உன்கிட்ட வந்து சொல்லணும்னு ரகசியமா உன்னை வந்து பாக்குறேன். என்னம்மா சொல்றீங்க? ஏதாவது பேசினாளா? எதுவுமே பேச முடியலடா. ஆனா அவ அட்ரஸ மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். அவளை பார்க்க போனா அவகிட்ட ஃப்ரீயா பேசிட்டு வரலாம். ஆனா அப்ப கூட நான் மட்டும்தான் போவேன், நீ வரக்கூடாது. ம்? என்னம்மா, நீங்க கூட என்ன தப்பா நினைக்கிறீங்களா? சச்ச,
உன்னை போய் ஏன் நான் தப்பா நினைக்க போறேன்? அந்த அர்த்தத்துல நான் சொல்லலடா. இங்க பாரு, ஒரு விஷயத்துல பிரச்சனை வருதுன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒதுங்கி இருக்கிறது தான் நல்லது. ஸ்வேதாவுக்கு எதையுமே யதார்த்தமா எடுத்துக்க தெரியல. பாரதி பத்தின பேச்சு எடுத்தாலே அவளுக்கு கோவம் வருது. அதை வச்சு உன்கிட்ட சண்டை போடுறா. எதனால பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தேவையே இல்லாம நாம அதை திரும்பவும் பண்றது பல சிக்கல்களை உருவாக்கும். அதுக்கு தான் சொல்றேன். சரிம்மா, ஆனா பாரதி பாவம் தானே. எனக்கு தெரியாதப்பா, அவ உண்மையிலே பாவம்தான். நான் அதை மறுக்கவே இல்லை. எனக்கு நல்லா தெரியும். நீ கவலைப்படாம இரு. இங்க பாரு, அவளை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சரியா? ம் சரிம்மா, அவளோட அட்ரஸ்? ஆஹா, அட்ரஸ் மட்டும் உனக்கு வேணாம். ம், ஏமா? காரணமா தான் சொல்றேன். கொஞ்ச நாள் போகட்டும். ஸ்வேதாக்கு இந்த நேரத்துல தேவையில்லாத டவுட் வராத மாதிரி நீ தான் பாத்துக்கணும். பாரதி முதல்ல குழந்தைய பெத்து கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பாத்துக்கலாம். சரியா? ம். ம். ஐயோ பாரதி!